வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் கிட்டத்தட்ட 1000 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு நஷ்டம். கம்ப்ளீட்டா இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் இதுவரைக்கும் நீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணல, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூஸ் பண்ணிக்கலாம். ஏப்ரல் 4 நாளன்னைக்கு அதாவது சாட்டர்டே காலையில சாலையூர்ல ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ட்ரெய்னிங் செஷன் நடக்குது. அதேபோல ஈவினிங் பள்ளிக்கரணையில நடக்குது. இந்த 2 ட்ரெய்னிங் செஷனுக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அ அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில இந்த 2 கண்ட்ரி அதாவது அமெரிக்காவும், இஸ்ரேலும் ஒரு சாதாரணமா ஒரு 3 டேஸ்ல ஒரு 1 வீக்குள்ள இந்த போர் முடிஞ்சிரும்னு ஆரம்பிச்ச இந்த போர், இப்போ மோர் தென் எ மந்த் கிராஸ் ஆகி நடந்துட்டு இருக்கு. இப்போ நிறுத்த முடியாத அமெரிக்காவோட கண்ட்ரோலையும், இஸ்ரேலோட கண்ட்ரோலையும் மீறி இந்த போர் இப்போ கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கு. இப்போ இது பேச்சுவார்த்தை மூலியமா சுமூகமா முடியக்கூடிய ஸ்டேஜ்ல இல்லன்றது இப்போ நமக்கு பார்க்க முடியுது. இப்ப இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவோட போர் குளோபல் மார்க்கெட் முக்கியமா ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? 1,00,000 அதாவது 1,00,00,000 இல்லைங்க. 10,00,00,000 இல்ல, 100,00,00,000 இல்ல, 1000 கோடி. அதாவது 1100 லட்சம் கோடி. அதாவது 1000 கோடி கூட இல்ல, 1100 லட்சம் கோடி. 12 டிரில்லியன் அளவுக்கு இன்வெஸ்டரோட வெல்த் வந்து எரேஸ் ஆயிருக்கு. ஓவரால் குளோபலா பார்க்கும்போது. அப்ப இந்த அளவுக்கு மார்க்கெட் என்னென்ன கண்ட்ரீஸ்ல அதிகமான பாதிப்பு இருந்தது இந்த போர்னால? என்னென்ன மார்க்கெட் எவ்வளோ ஃபால் ஆயிருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கிட்டத்தட்ட 12 டிரில்லியன் டாலர் 1100 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு. ஸோ இத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. எவ்வளோ ஜீரோஸ் இருக்கும் அப்படின்றது. அந்த அளவுக்கு இந்த போர் வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு தனி நபர் அதாவது பிரசிடென்ட் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு உலக அளவுல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னுதாரணமா தான் இந்த போர் நடந்துட்டு இருக்கு இப்போ. பாண்ட் மார்க்கெட் 2.5 ட்ரில்லியன் அதாவது எவ்வளோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது. ஆயில் பிரைஸ் 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபால், பாண்ட் மார்க்கெட், ஆயில் பிரைஸ் இதெல்லாமே இப்போ அடுத்து என்ன கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போகுது அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ரிசெஷன் வருமா? இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுமா? சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்கிறத நிறுத்த போறாங்களா? இல்ல இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா? இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த குளோபலா மார்க்கெட் ஃபாலுக்குள்ள வரலாம். S&P 500 கிட்டத்தட்ட 7% ஃபால் ஆயிருக்கு. இந்த போர் ஆரம்பிச்சு பிப்ரவரி 28க்கு அப்புறம் 7% கிட்ட S&P 500 ஃபால் ஆயிருக்கு. நாஸ்டாக் டெக்னாலஜி இண்டெக்ஸ் 12% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஜப்பானோட நிக்கி 14% ஃபால் ஆயிருக்கு. ஹாங்காங் மார்க்கெட் 12% இறங்கியிருக்கு. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இந்தியன் மார்க்கெட் கிட்டத்தட்ட 10 to 11% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஒரு மாசத்துல இந்த ஃபால். என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ இந்த 2008ஓட கம்பேரிட்டிவா பார்க்கலாம். ஏன்னா கடந்த ஒரு 30 வருஷத்துல நடந்த மிகப்பெரிய ஃபால் அப்படின்னா, கோவிட் வந்து 30% கிட்ட தான் இறங்குச்சு. ஆனா 2008ல வந்து 60%க்கு மேல மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஸோ இப்போ இந்த 2008ஓட நம்ம இப்போ கம்பேர் பண்ணும்போது, ஆம் அதாவது 4 மாசம் ஆச்சு 10% நிஃப்டி ஃபால் ஆகுறதுக்கு. எப்போ 2008ல. ஆனா இப்போ ஒரே மாசத்துல 10% ஃபால் ஆயிருக்கு. அதாவது மிகப்பெரிய கிரைசிஸ் வந்த 2008ல கூட இவ்ளோ வேகமா 10% நிஃப்டி ஃபால் ஆகல. அத விட அதிகமா இங்க ஃபால் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஆ டோட்டல் கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா 57 to 60% அது வந்து 17 மாசத்துல இறங்கியிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆனதுன்னு பார்க்கும்போது 2008 லெவல்ல நியர்லி ஒரு 1 to 2 இயர்ஸ்ல வந்து அந்த ரெக்கவரி நடந்தது. இப்போ புரோக்கரேஜ் கம்பெனிஸ் என்ன சொல்றாங்க? குளோபல் புரோக்கரேஜ். கோல்ட்மன் சாக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிசெஷன் வர்றதுக்கு 30% சான்ஸ் இருக்கு. ஜேபி மார்கன் 35% ப்ராபபிலிட்டி ரிசெஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூடிஸ் ரேட்டிங் பொறுத்தவரைக்கும் இவங்க குடுக்குற ப்ராபபிலிட்டி 48.6%. அதாவது கிட்டத்தட்ட 50% ரிசெஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை நம்மள பயமுறுத்துதா அப்படின்னா,
பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி வர கிராஷ் இல்லை ஃபால் கரெக்ஷன் இப்படி நம்ம என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் அது வந்து ஒரு டைம் பீயிங் மட்டுமே இருந்திருக்கு. 2008 கிரைசிஸ் வந்து நியர்லி 2 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கிச்சு ரெக்கவர் ஆகிறதுக்கு. அதே மாதிரி மேபி அப் டு ஒரு 6 மந்த்ஸ் டு 1 இயர் மறுபடியும் ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் நிஃப்டி. இப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆகி மறுபடியும் பழைய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும்போது. பட் இந்த பிரச்சனை ஸ்டில் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இது எப்போ முடியும்? அங்கேருந்து மார்க்கெட் எப்போ பவுன்ஸ் பேக் ஆகும்? எங்கே சஸ்டெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது? அதுக்கப்புறம் இந்த போர் பிரச்சனை எக்கனாமிக்கலா எவ்வளோ பிரச்சனையை ஃபியூச்சரில் ஏற்படுத்த போகுது? இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த கேள்வியாக நம்ம இங்கே பார்க்க முடியுது. பட் என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் இந்த போரோட பிரச்சனை வந்து அமெரிக்காவை வந்து இப்போ இம்மிடியட்டாக நெக்ஸ்ட் ஒரு 1 இயரில் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. 2வது இது எப்பயும் போல் ஒரு போர் நடந்தால் நிறைய காஸ்ட்டு, டைம், அசாதாரண சிச்சுவேஷன் இதெல்லாமே நமக்கு வந்து விரயமாகும். பட் ஆனால் இந்த முறை இது மேபி இந்த போர் முடிவுக்கு வந்தால் அது குயிக்காக ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பை மார்க்கெட் கொடுக்கும் அப்படின்றது நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி போர் சிச்சுவேஷனில் மார்க்கெட் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? முதல் விஷயம் லிவரேஜை வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதாவது இப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் ரெகுலேட்டரோட நார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற பணத்தை தாண்டி பொசிஷன் வந்து வாங்கி ஹோல்ட் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த மாதிரி லிவரேஜை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த லிவரேஜ்ன்றது பணத்தில் மட்டும் கிடையாது. அதிகமான பர்டிகுலர் ஒரு சில ஸ்டாக்ல உங்களோட மேக்ஸிமம் எக்ஸ்போஷரை அவாய்ட் பண்ணுங்க. ஒரே அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ முக்கியமாக ஆவரேஜ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்க முடியுது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா கேஷ் வந்து ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் வரும்போது நம்மக்கிட்ட கேஷ் ரிசர்வ் இருக்கணும். ஸோ அது வந்து பேக்கப் இல்லாமல் கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம போடணுன்ற அவசியமும் கட்டாயமும் இல்லை. இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கும்போது ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் சூஸ் பண்ணுங்க. அதாவது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுங்க. இல்லை நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுங்க. இல்லை இடிஎஃப் இண்டெக்ஸ் இடிஎஃப் வந்து சூஸ் பண்ணுங்க. அதுவும் மேஜராக இருக்கிற இடிஎஃப்ஸ் இடிஎஃப் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆகிற இடிஎஃபாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட் ஃபால் இல்லை கரெக்ஷன் வரும்போது நம்ம ரிஸ்க்கை குறைச்சி நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாமே நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஓவரால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் ஒரு பேரிஷ் மொமெண்டம் தான். இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரம்ப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை. 2 நாள் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 2 நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். இப்போ அகைன் மார்க்கெட் வந்து அடுத்த 2லேருந்து 3 வாரத்தில் மிகப்பெரிய அட்டாக் வந்து நாங்கள் ஈரானில் பண்ண போகிறோம்னு கொடுத்துருக்கிறார். ஸோ இது வந்து ட்ரம்ப்போட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், இல்லை மேனிப்புலேஷனாக இருக்கலாம், இல்லை மேபி மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாகவும் நம்ம பார்க்கலாம். பட் இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு நம்ம சோஷியல் மீடியாலையும் பார்த்துட்ருக்கோம். பட் இது எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கரெக்ஷனையும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தலாம். ஆனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிஸ்க்கு நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஏப்ரல் 4 நாளன்னைக்கு காலையில் சாலியூரில் நடக்க போகிற ட்ரைனிங் செஷன், முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடிங்கான ட்ரைனிங் செஷன் கலந்துக்கிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.